செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மதுரை மேலூரிலிருந்து பெரியார் பேருந்து நிலையத்திற்கு சென்ற அரசு பேருந்தின் கதவுகள் சேதமடைந்த நிலையில் பின்பக்க வாசலை மறித்து அதனை வைத்திருந்ததால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன் வணக்கம். மேலும் விவரம். முக்கியமாக அதாவது மதுரை மண்டல போக்குவரத்து துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஏராளமான அரசு பேருந்துகள் ஓட்டை உடச்சலாக பராமரிப்பின்றி தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் போக்குவரத்து டிப்போவிலிருந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு இயக்கப்படும் 58 எண் 1542 என்ற பதிவு கொண்ட அரசு பேருந்தானது பின்புற கதவுகள் உடைந்து பின்புற வாசல் சாய்த்து வைக்கப்பட்ட நிலையில் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பின்புற விபத்துகளை பயன்படுத்த முடியாத அளவில் ஆபத்தான முறையில் இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று மாலை பேருந்து இயக்கப்பட்ட போது வாசல் வழியாக ஏறுவதற்காக மாணவர்கள் முயற்சி செய்த போது திடீரென தவிர்த்து அழிச்சிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக அவசர காலகட்டத்தில் இது போன்ற படி பேருந்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழக்கும் அபாயகரமான நிலையில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் இதனை சற்றும் உணராத போக்குவரத்து துறை அதிகாரிகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு பேருந்தினை இயக்குவதற்கு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே போக்குவரத்து துறை சார்பில் ஆபத்தான நிலையில் பேருந்துகளை ஆய்வு செய்து உறுதிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என போக்குவரத்து துறை தெரிவித்த நிலையிலும் மதுரை மண்டலத்தில் தொடர்ச்சியாக ஏராளமான அரசு பேருந்துகள் ஓட்டை உடச்சலாக பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இயக்கப்பட்டு வருகிறது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாடும் வகையில் இது போன்ற ஆபத்தான முறையில் பள்ளி வேலையில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளால் மாணவர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி வருகிறது. எனவே இது போன்ற அரசு பேருந்துகளை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும், இல்லையெனில் புதிய அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த அரசு பேருந்து ஒரு படிக்கட்டு முழுமையாக சேதமடைந்த நிலையில் ஒரே ஒரு படிக்கட்டில் மட்டும் ஒரு வழி பாதை போல பயணிகள் பயன்படுத்தி வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏராளமான அரசு பேருந்துகள் ஓட்டை உடச்சலாக இயக்குவதற்கு தகுதியற்ற முறையில் ஆபத்தான முறையில் இயக்கப்பட்டு வருவதாக பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.